A little bit, yeah. Thank you. Perfect. Thank you. So நீ என்ன ராமானுஜா இது வரைக்கும் சொன்ன? ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் வரைக்கும் சொன்ன இல்லையா? இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா குழந்தை? जी தெரியுது ஜி. தெரியுதா? Sir, so in the last class, Ramya ma'am. Hariom ma'am, I'll be mute ma'am. I'm out ma'am today. Yeah, sure. Okay, Please ma'am, do thanks. listen to it. Yeah, definitely ma'am, We'll be definitely. doing new topics also. Okay ma'am. Okay. So, last class என்ன பார்த்தோம்? ஏதத் சப்தங்கள் பார்த்தோம் இல்லையா? ஏஷா புல்லிங்கத்துல, ஏஷா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கத்துல, ஏதத் நபும்சகலிங்கத்துல இதெல்லாம் பார்த்தோம். சஹ, சா, தத் அப்படிங்கிற பதங்கள் பார்த்தோம். கஹ, கா, கிம் அப்படின்ற சப்தங்கள் பார்த்தோம். கிம் சப்தா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்ற கொஸ்டின்க்கு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் பார்த்தோம் இல்லையா? ஒரு சப்தத்துக்கு சிங்குலர்ல எப்படி சொல்றது, டுவல் எப்படி சொல்றது, ப்ளூரல் எப்படி சொல்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ ராமானுஜா எனக்கு அகாராந்த புல்லிங்க சப்தங்கள்ல என்ன ரூபம் வரும் அப்படின்றத சொல்லு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு பதம் தரேன், அந்த பதத்துக்கு நீ சொல்லணும். என்ன எடுத்துக்கலாம்? பாலக அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஜி புரியல ஜி. பாலக சப்தத்துக்கு ஏகவச்சனம், திவச்சனம், பகுவச்சனம் சொல்லு. பாலகாஹ, பாலகௌ, பாலகாஹ. சூப்பர். घटः அப்படின்ற சப்தம். घट அப்படின்ற சப்தம். ஜட்டஹ, ஜட்டௌ, ஜட்டாஹ. ஓகே. சோ எண்டிங்ல வந்து அஹ அப்படின்னு இருக்கும், த்விவச்சனத்துல வந்து ஔ அப்படின்னு இருக்கும், பகுவச்சனத்துல ஆஹ அப்படின்னு இருக்கும். ராமஹ, ராமௌ, ராமாஹ அப்படிங்கிற மாதிரி. ஸ்திரீலிங்கத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, சீதா, சீதே, சீதாஹ அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ரமே, ரமாஹ. பிரீத்தி மேம், would you be able to answer? Yes ma'am. ஆன்சர் பண்ண முடியுமா நீங்க? Sita, Site, Sitaha. ஓகே. சோ இது மாதிரி சிக்ஷிகா அப்படின்ற வேர்டுக்கு எப்படி ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து புல்லிங்கா எடுத்துக்கணுமா ஸ்திரீலிங்கா எடுத்துக்கணுமா மேம்? சிக்ஷிகா அப்படிங்கிறது சிக்ஷகஹ இல்ல, சிக்ஷிகா. ஓகே, சிக்ஷிகா, சிக்ஷிகே, சிக்ஷிகாஹ. ஓகே. இப்போ மாதா, மாதே, மாதாஹ. ஓகே மேம். Sir, can you please do it for the ikaranta shabdas? Ikaranta. ஆமா. இப்போ we have forms like janani, jananyau, jananyah இல்லையா? Yeah. Okay. பார்வதி, பார்வத்யௌ, Parvati, Parvatyau, Parvatyah. Saraswati, Saraswatyau, Saraswatyah. Dirka. If I say Maitreyi. Okay. Maitreyi, Maitreyau, Maitreyah. Gargi. Gargi, Gargyau, Gargyah. Okay. So, அகாராந்த நபும்சகலிங்கத்துக்கு பதங்கள் எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா, ஏகவச்சனத்துல, த்விவச்சனத்துல, பகுவச்சனத்துல ஆனி, பலம், பலே, பலானி, வனம், வனே, வனானி, தனம், தனே, தனானி அப்படின்னு முடியும். கரெக்டா? நீ சொல்றியா கண்ணா? எஸ் ஜி. பத்ர அப்படின்ற சப்தம். பத்ரம், பத்ரே, பத்ராணி. சக்ர அப்படின்ற சப்தம். சக்கரம், சக்கரே, சக்கராணி. சூப்பர். சரி, இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏதத் சப்தம், ஏஷஹ அப்படின்னா சிங்குலர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மாஸ்குலின் சிங்குலர் அப்படின்னு சொன்னோம். புல்லிங்கத்துல ஏகவச்சனம். கரெக்டா? ஏஷா அப்படின்னா ஸ்திரீலிங்கத்துல ஏகவச்சனம். ஏதத் அப்படின்னா நபும்சகலிங்கத்துல ஏகவச்சனம் அப்படின்னு கத்துனோம். இப்போ அதே பதங்களுக்கு ஏஷஹ, ஏஷா, ஏதத்
கண்ணா மியூட் பண்ணிக்கோ கண்ணா. நான் கேக்குறச்சு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏஷஹ, ஏஷா, ஏதத் அப்படின்னு 3 பதங்கள் பார்த்தோம். 3 வெவ்வேறு ஜெண்டர்ஸ்ல இல்லையா? இப்போ இதுக்கு திருப்பி எல்லா பதங்களுக்கும் என்ன உண்டு சம்ஸ்கிருதத்துல? த்விவச்சனம் பகுவச்சனம் உண்டு இல்லையா? சோ ஏகவச்சனம் நம்ம பார்த்தாச்சு, ஏஷஹ, ஏஷா, ஏதத் அப்படிங்கிறது. இப்போ த்விவச்சனம் பகுவச்சனமும் பார்த்தோம் நம்ம. ஏஷஹ, ஏதௌ, ஏதே. ஏஷஹ அப்படின்னா ஸ்வர் சிங்குலர், மாஸ்குலின் வேர்டுக்கு புல்லிங்க சப்தத்துக்கு சிங்குலருக்கு ஏஷஹ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏதௌ அப்படிங்கிறது புல்லிங்க சப்தத்துக்கு த்விவச்சனம், 2 என்டைட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா, 2 விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஏதௌ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ பகுவச்சனத்துல ஏதே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் घटः. ஓகேவா? घटः இஸ் a புல்லிங்க சப்தா. So what do we do? ஏஷஹ घटः, ஏதௌ घटौ, ஏதே घटाः. ஓகேவா? ஏஷஹ घटः, ஏதௌ घटौ, ஏதே घटाः. அதே ஸ்திரீலிங்க சப்தம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? ஏஷா அப்படின்னா this. ஏதத் சப்த stands in the meaning of this இல்லையா? So ஏஷா you use for ஸ்திரீலிங்க words alone. So you are saying ஏஷா லத். So you say if it is singular you use ஏஷா லதா, ஏதே லதே, ஏதாஹ லதாஹ. Okay? If it is bahuvachanam you use ஏதாஹ லதாஹ. So pronouns எப்படி டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, 1 the gender of the word, 2 the count of the word. So லிங்கமும் வச்சனமும் ரொம்ப important. Whichever word you take, the pronoun that you would be using will completely depend on 2 factors. என்னன்னா அந்த பதம் எந்த லிங்கத்துல இருக்குன்றத பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? எந்த வச்சனத்துல இருக்குன்னு பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம இங்க என்ன கத்துட்டோம்? ராமஹ, ராமௌ, ராமாஹான்னு பார்த்தோம் இல்லையா? So what happens is this table, இந்த கம்ப்ளீட் டேபிளையும் இப்ப நம்ம பார்த்த டேபிளையும் ஏஷஹ, ஏதௌ, ஏதே அப்படிங்கிற டேபிளையும் பக்கத்து பக்கத்துல வச்சுக்கலாம். சரியா? ராமஹ அப்படிங்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? ஏஷஹ இல்லையா? சோ ஏஷஹ ராமஹ, ராமௌ த்விவச்சனத்துல, ஏதௌ ராமௌ, ஏதே ராமாஹ, ஏஷா சீதா, ஏதே சீதே, ஏதாஹ சீதாஹ, ஏதத் பலம், ஏதே பலே, ஏதானி பலானி. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தத் சப்தங்களுக்கு ரூபம் சேம். இது மீனிங் என்ன? தூரம் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம். சஹ அப்படின்னா அது அப்படின்ற அர்த்தத்துல. பட் யூ யூஸ் இட் only for pullinga words again. தௌ இஸ் for 2 entities, தே இஸ் for plural. புல்லிங்க சப்தத்துக்கு மாத்திரம். இப்போ ராம வந்து கிட்ட இல்ல, ராமன் எங்க இருக்கான்? கொஞ்சம் தள்ளி இருக்கான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சஹ ராமஹ. கை காமிச்சுட்டு தூரம் இருக்கிறவன் இல்லையா, அவன் ராமன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்ட இருந்தா we can show just like this. So you're saying சஹ ராமஹ, தௌ ராமௌ, those 2 are ramas, தே ராமாஹ, அவ எல்லாரும் ராமா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப கிட்டக்க இருக்கா சீதா, சீதா தூரம் இருக்கா. சோ நம்ம என்ன சொல்லுவோம்? சா சீதா, தே சீதே, those 2 are சீதாஸ், தாஹ சீதாஹ, they all are சீதாஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு ஃப்ரூட், any napumsakalinga word you take, it's far away from you. So என்ன சொல்லுவோம்? தத் பத்ரம், தே பத்ரே, தானி பத்ராணி அப்படின்னு சொல்லுவோம். So இது இப்போ ராமானுஜா, நான் உனக்கு ஒரு மீனிங் தரேன், அந்த மீனிங்ல எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கறது நீ எனக்கு சொல்லணும். சரியா? இப்போ ரமா, ரமானா யாரு? லக்ஷ்மி இல்லையா? ரமா வந்து கிட்டக்க இருக்கா. அதுக்கு நீ ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் 3மே சொல்லணும். ஏஷா ரமா, இல்ல இல்ல
ஏஷா ஏஷேவா ஒழுங்கா யோசி. ஏஷः ஏதௌ ஏதே ஏஷா ஏதே ஜி நீங்க ஸ்ரீலிங்கம் தானே ஜி கேட்டீங்க? ஸ்ரீலிங்கம் தானே கண்ணா கேட்டேன். ஏஷே ஏதே ஆச்சே. ஜி ஆனா நீங்க ஏஷஹா சொன்னீங்க ஜி. சாரி, ஏஷா சீதா. சரியா? சீதா கிட்ட இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன் இல்லையா? ஏஷா சீதா. திவச்சனத்துல என்ன சொல்லுவ? ஏஷே ரமே. ஏதே சீதே. சாரி, ரமா சப்தம் கேட்டேன். சாரி, ரமா சப்தம் கேட்டேன். ஆமா கண்ணா சொல்லு. சாரி. ஏதே ரமே ஏதாஹ ரமா. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றியா? உன்னோட ஃப்ரெண்ட், சரியா? ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லுவ சம்ஸ்கிருதத்துல? மித்ரம். மித்ரஹ சகா. என்னது? மித்ரஹ சகா. சகா. சரி, மித்ரம் நபும்சகலிங்க சப்தம். சரியா? மித்ரம் மித்ரே மித்ராணி. மித்ரஹ கிடையாது. மித்ரம் நபும்சகலிங்க சப்தம் தான். சரியா? இப்போ இவன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற. உன் ஃப்ரெண்ட் உன்கிட்டயே இருக்கான். நீ எப்படி சொல்லுவ? ஏகவச்சனத்திலயும் சொல்லணும், த்விவச்சனத்திலயும் சொல்லணும், பகுவச்சனத்திலயும் சொல்லணும். இப்போ ஏதத் மித்ரம் ஏதே மித்ரே ஏதத் மித்ர ஏதானி மித்ராணி. ஏதானி மித்ராணி. ஓகேவா? நீங்க எனக்கு வந்து தூரம் இருக்கா இப்போ சீதா தே சீதே தாஹ சீதாஹ. நீங்க எனக்கு தத் சப்தத்துல புல்லிங்கம், அதாவது சஹ தௌதேக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை புல்லிங்கத்துல ஒரு வார்த்தை வச்சுட்டு can you tell me ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் ஃபார்ம். பீம் ஐ மீன் நபும்சகலிங்கம்க்கா இல்ல புல்லிங்கத்துக்கு? புல்லிங்கத்துக்கு. ஓகே, பீம்னு வச்சுக்குவோமா மேம்? பீமஹ. ஓகே ஓகே. ஃபார் தட் இஸ் இட் மேம் ஆர் தத்? தூரம் இருக்கிற அர்த்தத்துல. ஓகே. சஹ பீமஹ தௌ பீமௌ தே பீமாஹ. ஓகே. இப்போ இதுவே வந்து கிட்ட இருக்கிற அர்த்தத்துல எடுத்துனோம் அப்படின்னு சொன்னா ஏஷா ஏஷ். இல்ல இல்ல, கிட்ட இருக்கிற அர்த்தத்துல நபும்சகலிங்கத்துல இப்போ சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதத் சக்கரம் தே சக்கரே. இல்ல, கிட்ட இருக்கிற அர்த்தத்துல, தூரம் இருக்கிற அர்த்தத்துல இல்ல. சரி, ஏதே சக்கரே और तनानी चक्रानी. ஏதானி சக்கராணி. ஏதானி சக்கராணி. ஓகே, சாரி. ஓகே. இப்போ அதே மாதிரி கிம் சப்தத்துல ஃபார்ம்ஸ். கிம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? கஹ ஹூ அப்படின்னு அர்த்தம். சோ கஹ கௌ கே. இப்போ புல்லிங்கத்துல கேக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கேட்போம்? கஹ அப்படின்னு கேள்வி கேட்போம். கௌ அப்படின்னா த்விவச்சனத்துல யார் 2 பேர் அப்படின்னு கேட்போம். இப்போ நிறைய பேர் போறா அப்படின்னு சொன்னா எப்படி கேட்போம்? கே கச்சந்தி, யாரெல்லாம் போறா அப்படின்னு கேட்போம். சரியா? அதே ஒரு ஸ்திரீலிங்க பதமா இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஸ்திரீ யாரான்னு இருக்க முன்னாடி நமக்கு சரி அவ யாருன்னு தெரியல, அப்ப நம்ம என்ன கேட்போம்? கா அப்படின்னு கேட்போம். யாரு ஆனா ஸ்திரீலிங்கத்துல. புரியுறதா? கே அப்படின்னா த்விவச்சனத்துல கேட்போம். அதே மாதிரி பகுவச்சனத்துல காஹா, யாரு அவெல்லாம் யாரு அப்படின்னு கேட்போம். இப்போ நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கத்துல என்ன அர்த்தம்? என்ன, மோஸ்ட்லி என்ன அப்படின்ற அர்த்தத்துல கேட்போம் இல்லையா? சோ we'll ask கிம் அப்படின்னு கேட்போம். வாட் இஸ் திஸ்? கே அப்படின்னா அகைன் த்விவச்சனத்துல 2 வஸ்து இருக்குன்னு சொன்னா கே அப்படின்னு. பகுவச்சனமா இருந்ததுன்னா காணி அப்படின்னு கேட்போம். ஓகேவா? இப்போ என்ன இருக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு பதார்த்தம் இருக்கு. புல்லிங்கமா இருக்கலாம், ஸ்திரீலிங்கமா இருக்கலாம், நபும்சகலிங்கமா இருக்கலாம். நமக்கு தெரியல அது என்ன, அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது.
சோ இப்போ வந்து புல்லிங்கத்துல எடுத்துட்டா ராமஹா, கிருஷ்ணஹா, புருஷஹா, பாலகஹா, சிக்ஷகஹா அப்படின்னு இருக்கணும்னு இல்லையே. ஸ்திரீலிங்கத்துல எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சீதா, சிக்ஷிகா, அத்தியாபிகா, அம்பா அப்படின்னா இருக்கணும்னு கிடையாது. வஸ்துவா கூட இருக்கலாம் இல்லையா, இல்ல இப்போ ஒரு செடியா கூட இருக்கலாம், கட்டாதி பதார்த்தங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு வஸ்துவா கூட இருக்கலாம். கடஹா அப்படின்னா புல்லிங்கத்துல சொல்றோம் இல்லையா. இப்ப என்ன இருக்குன்னு தெரியல, அப்போ எப்படி கேட்போம் அப்படின்னா சாமானியே நபும்சகம் அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரம் உண்டு. அதாவது என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், நபும்சகலிங்கத்துல கேட்டுடலாம், கிம் அப்படின்னு கேட்டுடலாம். ஸ்பெசிபிக்கா வந்து எதுலயுமே கேட்க வேணாம், நபும்சகலிங்கத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன இருக்குன்றதே நமக்கு தெரியல அப்படின்னா we can use நபும்சகலிங்கம். Okay, இப்போ kaha is Ramaha. You are asking if Rama is there and you don't know who that is. If a student is there and you don't know who that is, so what would you ask? Kaha, eshaha kaha. சரியா? Who is this? அப்படின் கௌ ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பாய்ஸ் இருக்கா, you don't know who they are. You would ask etau kau. Who are these two? Okay, now ஏஷஹ ஏதௌ ஏதே கிட்ட இருக்கிறவ யாருன்னு தெரியல. இப்ப நான் என்ன கேட்பேன், ஏதே கே, who are they, like who are these people அப்படின்ற அர்த்தத்துல கேட்பேன். the same applies with ஸ்திரீலிங்கமா இருக்கட்டும், யாரா நீங்க கிட்ட இருக்கா இல்ல தூரே இருக்கட்டுமே. தூரம் இருந்தா என்ன சொல்லுவேன், சா அப்படின்னு பிரயோகம் பண்ணுவேனா. ராமானுஜா கவனிக்கிறியா, போர் அடிக்கிறதா, கேக்கல கண்ணா, போர் அடிக்கிறதா? No ji. சரி, மியூட் பண்ணிக்கோ. சோ கா கே காஹா அப்படின்னு क्वेश्चन கேக்குறோம் இல்லையா. சோ யாரோன்னு இருக்கா, தூர யாரோ ஒரு ஸ்திரீ இருக்கா, இல்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, அவ யாருன்னு தெரியல. அப்ப நம்ம என்ன கேட்போம், சா கா, அவ யாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா. சோ இட்ஸ் சே சா கா. if it is two ladies or two nouns specific in strilinga, you would ask te ke. Okay va, sa te taha. So sa ka te ke, who are those two, taha kaha, avala yaru, avala ஸ்திரீயா இருந்தா இல்ல அந்த பதம் வந்து ஸ்திரீலிங்கத்துல இருந்தா, இல்ல அப்படின்னா கிட்ட இருக்கிற அர்த்தத்துல என்ன ஏதாஹா காஹா அப்படின்னு யூஸ் பண்ணும் இல்லையா. ஓகே, இப்போ நபும்சகலிங்கத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I'll take this, I'll call this a yantram, a tool to something. This is yantram, நபும்சகலிங்கத்துல பதம். So I can say ஏதத் கிம், what is this அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. இதுவே ரெண்டா இருந்தது அப்படின்னு சொன்னா I'll ask ஏதே கே, what are these two அப்படின்னு கேட்பேன். இப்போ நிறைய வஸ்துக்கள் என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா ஏதானி கானி, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஓகேவா? சோ இது வரைக்கும் புரிஞ்சுடுதா? எஸ் மேம். Yes ji. இப்போ புல்லிங்கத்துல மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதத் சப்தத்துக்கு ஏஷஹ ஏதௌ ஏதே அப்படின்னு புல்லிங்கத்துல. அதே தத் சப்தம் எடுத்துட்டோம்னா சஹ தௌ தே இல்லையா. கிம் சப்தம் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னா கஹ கௌ கே. சோ இத ரிலேட் பண்ணினா என்ன சொல்லுவோம், ஏஷஹ கஹ, இவன் யாரு, ஏதௌ கௌ, இவா ரெண்டு பேர் யாரு, ஏதே கே, இவா எல்லாரும் யாரு. இப்ப ராமானுஜா, நீ என்கிட்ட கேள்வி கேட்கணும், Ji. நீ என்கிட்ட கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா அவ எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்ப? Ji. Ji avala yarna, அவங்க எல்லாரும் யாருன்னு அவங்க எல்லாரும் யாரு எப்படி கேட்ப? Ji. நிறைய பேர் இருக்காங்க. Ji ஸ்திரீலிங்கமா ji? புல்லிங்கத்துல. Okay. Ji இப்போ போட்டோ காமிச்சீங்க அதுவா ji? ஆமா ஆமா ஆமா, இப்ப ஸ்கிரீன்ல இருக்கே அதுல இருந்துதான் சொல்லணும். தூரம் இருக்கிறவளுக்கு என்ன சொல்வ? Ji. சஹ தௌ தௌ தே. தே தே ஆயிடுதா. அவ யாரு அப்படின்னு கேக்குற, எப்படி கேட்ப?
कः कः कौके கே. அப்போ நீ நீ கேட்டது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்ன? தே அப்படின்னு சொன்னியா? தேன்றது பகுவச்சனத்துல இருக்கா? அப்ப நீ கொஸ்டினும் எப்படி கேட்ப? கொஸ்டினும் பகுவச்சனத்துல தான் கேட்ப இல்லையா? சோ என்ன பண்ணுவ? தே கே வாலா யாரு அப்படின்னு கேட்ப. கிளியர்தா? இப்போ அதே மாதிரி ஸ்ரீலிங்கத்துல இன்ஷா ஏதே ஏதாக இவ இவ ரெண்டு பேர் இவ எல்லாரும். தாத்தே தாக அவ ரெண்டு பேர் அவ எல்லாரும். கா கே காக யாரு அப்படின்னு கேக்குறோம். Who is this? For a ஸ்ரீலிங்கா. For a ஸ்ரீலிங்கா noun. ஓகேவா? இப்போ sir, if you have to ask who are these two females, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இவ ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கேக்குறோம் இங்க. I didn't by female I didn't mean mahila use பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு. You are asking the question word in female இல்லையா? Okay. K K கா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா it is understood. Female யாரு எந்த பொண்ண என்ன ஸ்திரீலிங்க பதம் அப்படிங்கிறது it automatically is included when I just say கா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதே கே ஏதே கே. Okay. If you are asking ava yaru, who is that? If girl or we are referring to a strilinga noun here. Okay. Te ke. Ha, singular la ekavachanathula. Okay. Sa ka. Okay, thank you. Yeah. Ma'am. Yes ma'am. இப்போ இதே மாதிரி நபும்சக லிங்கத்துல நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஏதத் ஏதே ஏதானி தத்தே தானி கிம் கே காணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அது என்ன அப்படின்னு கேட்கணும். அது எங்கயா மேம்? I don't get you. ஒரே ஒரு அது என்னவா எங்கவா மேம்? அது என்ன என்ன அப்படின்னு தான் கேட்கணும். ஓகே. கிம் கிம் கா மேம். கூட இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஓகே. கிம் தூர இருக்கிறதுக்கு ஏதத் கிம். சாரி தத் கிம். ஏதத் வந்து தத் This கிம். this ஏதத் வந்து கிட்ட இருக்கிறது. ஓகே. திஸ்க்கு தான் ஏதத். கிட்ட வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போ இது கிட்ட தத் கிம். What is this? This is like far away from me. I'll ask தத் கிம். தத் கிம். இப்போ இந்த வஸ்துக்கள்லாம் கிட்ட இருக்கு, நிறைய பதார்த்தங்கள் இருக்கு. So how would you ask இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? கே கே தே மேம். பகுவச்சனத்துல இருக்கு, நிறைய வஸ்துக்கள் இருக்கு. ஓகே. ஓகே. தானி காணியா மேம்? காணி தானியா தானி காணியா? கிட்ட இருக்கு, நிறைய வஸ்துக்கள் இருக்கு, கிட்ட இருக்கு. ஏதானி ஏகானி. ஏதானி காணி. ஏகானி. ஓகே. ஏதானி காணி. ஓகே ஃபைன். ஓகே ஓகே. ஓகே. சோ இப்போ வந்து we have words இல்லையா? புல்லிங்கத்துல கஜஹ கஜௌ கஜாஹ, அஸ்வஹ அஸ்வௌ அஸ்வாஹ, छात्रः छात्रौ छात्राः. So when you ask the question, அது வந்து என்னதான் பதமா இருந்தாலும் you only look into the gender of it. ஓகேவா? You only look into the gender of the noun. இப்போ என்ன ஆகுது? ஏஷஹ கஹ. Who is this? ஏஷஹ மயூரஹ. This is a peacock. ஏதௌ கௌ. Who are these two? ஏதௌ மயூரௌ. These two are peacocks. I'm sorry to interrupt. இது what வராதா மேம்? கஹ வந்து இங்க what வராதா? What is this வராதா? மேம் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, சப்தங்களுக்கு அர்த்தங்கள் வந்து you can't literally translate into English. Okay, fine. இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து nouns are not gender specific, isn't it so? அதுதான் this creates a major gap between Sanskrit and English, that nouns in Sanskrit are gender specific. So your question words, WH words, or your pronouns be it, everything is gender specific.
ஓகே கொஸ்டின் வேர்ட்ஸா இருந்தாலும் சரி, கஹ அப்படின்ற சப்தம் வந்து நீங்க ராமஹ அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வானரஹக்கும் யூஸ் பண்ணலாம், கடஹக்கும் யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன். இப்போ ஏதோ ஒரு பதார்த்தம் என்கிட்ட இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா நான் கஹான்னு கேட்பேனா, கான்னு கேட்பேனா, கிம்னு கேட்பேனா? ஒரு பாட்டில் இருந்தது, பாட்டில வந்து கூப்பி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு பாட் இருக்கு அப்படின்னு சொன்னா கடஹா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் கையில ஒரு யந்திரம் கூட இருக்கலாம், என்ன இருக்குன்னே தெரியாது. சோ how will you ask? கஹான்னு கேட்கணுமா, கான்னு கேட்கணுமா, கிம்னு கேட்கணுமா அப்படின்னு question வரும். கேட்போம். அப்போ நபும்சகலிங்கத்துல கிம்னு கேட்கலாம். In general, that can be taken. But when you know the entirety, you know, அந்த ஸ்பெசிபிக் ஜெண்டர் என்ன ஜெண்டரோ, அந்த நவுனோட ஜெண்டர் என்னவோ அதை பொறுத்துதான் கொஸ்டின் வேர்ட் கண்டிப்பா டிபெண்ட் ஆகும். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது வாட் இஸ் இட்னு எடுத்துக்கலாம், ஹூ இஸ் இட்னு எடுத்துக்கலாம். ரெண்டு மீனிங்லயும் வரும். பட் இங்க வந்து நம்ம பிராதானியமா என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஜெண்டர் எடுத்துக்கலாம். ஆமா. ஓகே மேம். So we have Eshaha kaha, what is this? This is a peacock. Okay, va? Etau kau, what are these two? These two are peacocks. Ete ke, ete mayuraha, these are peacocks. Now we have Eshaha kaha, what is this? Again, when you are using pullinga. And Eshaha அப்படிங்கறது என்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம் ராமானுஜா? जी एषः कः एषः वृक्षः நான் சொன்னதை கேட்டியா? நான் என்ன கேட்டேன் உங்க? ஏஷஹ அப்படிங்கறது என்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். एषः दिस जी கிட்ட இருக்கிறது யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. So we have அதே மாதிரி ஏஷஹ கஹ, ஏஷஹ வானரஹ. Who is this? This is a monkey. Sorry. What is this? Okay. You can take what is this? Etau kau. What are these two? Etau vanarau. Two. Okay, ma'am. So ete ke, three or more is taken into bahuvachanam. So ete ke, ete vanaraha. Okay, ma'am. Now தூரத்துல இருக்கிற வஸ்துன்னு வச்சுக்கலாம். இத படிக்கிறியா ராமானுஜா? படிக்கிறியா? यस जी சஹக அர்த்தம் என்ன? சஹக அர்த்தம் என்ன? அது 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 என்ன? What is that? What is that? சஹகஹ सः घटः तौ कौ तौ तौ कौ तौ घटौ ते के ते घटाः सः कः सः शुकः तौ कौ तौ शुकौ ते के तौ शुक ते शुकाः शुकः का अर्थ என்ன? அது கிளி. அதெல்லாம் கிளி. ஓகே, ப்ளூரல் இருக்கு. நெக்ஸ்ட் பக்கஹக்கு सः कः सः बकः बकः तौ कौ तौ बकौ ते के ते बकः. ஓகே, சரியா? இப்போ ஸ்திரீலிங்க சப்தங்களுக்கு பார்க்கலாம். बालिका बालिके बालिकाः, माला माले मालाः, अध्यापिका अध्यापिके अध्यापिकाः. இது சாமானியமான ரூபங்கள் ஏகவச்சன த்விவச்சன பகுவச்சனத்துல. இப்போ நம்ம அதே மாதிரி ஈகாராந்த சப்தங்களுக்கு எப்படி ரூபங்கள்? ஜனனி ஜனன்யௌ ஜனன்யः, நர்த்தகி நர்த்தக்யௌ நர்த்தக்யः, द्रोणी द्रोण्यौ द्रोण्यः, பார்வதி பார்வத்யௌ பார்வத்யः அப்படின்ற மாதிரி ரூபங்கள். இப்போ ஸ்திரீலிங்கத்துல கேள்வி கேட்கிறோம். எப்படி கேட்போம்? ஏஷா கா, ஹூ இஸ் திஸ்? ஃபீமேல். கா அப்படின்றது இன்பில்ட்டா there is this understanding. When it's kaha, it is only a pullinga shabda. When it's ka, it is only a strilinga shabda. When it's kim, it's only a napumsakalinga shabda. So when you ask ka அப்படின்னா it's understood, it's about a female noun அப்படின்னு சொல்லிட்டு it's automatically understood. ஏஷா கா, Esha chhatra, this is a female student. Ete ke, ete chhatre. Etaha kaha, etaha chhatraha. Okay, ma'am. Next one, Esha ka, what is this? Esha petika, it is a box. Ete ke, what are these two? Ete petike. Etaha kaha, etaha
पेटिकाः. Okay. Esha ka, Esha kalika. What is this? This is a bud. Okay. Ete ke, Ete kalike. Etaha kaha, Etaha kalikaha. These are buds. Okay va? இப்போ அதே மாதிரி சார் கேன் யூ ப்ளீஸ் ரீட் திஸ் ஈகாராந்த சப்தங்களுக்கு. एषा का एषा नारी एते के एते नार्यौ एताः काः एताः नार्यः एता एषा का एषा घटी एते के एते घटौ घट्यौ. ಇಲ್ಲ ಗಟ್ಯೌ ಕರೆಕ್ಟ್ ಅದರ್ವೈಸ್ ಇಟ್ ಕನ್ಫ್ಯೂಸ್ ವಿತ್ ಘಟ ಓಕೆ ಏತಾಹ ತಾಹ ಏತಾಹ ಘಟಾಹ ಗಟ್ಯ ಇಲ್ಲ ಗಟ್ಯಃ ಓಕೆ ಏಷಾ ಕಾ ಏಷಾ ಕರ್ತರಿ ಏತೆ ಕೆ ಏತೆ ಕರ್ತರ್ಯೌ ಏತಾಹ ಕಾಹ ಏತಾಹ ಕರ್ತರ್ಯಃ. இதே மாதிரி திருப்பி ஆகாராந்த ஸ்திரீலிங்க பதங்களுக்கு சாகா. வாட் இஸ் தட்? சா மக்ஷிகா. தேகே தே மக்ஷிகே. தாஹா மக்ஷிகாஹ. அதே மாதிரி பிபீலிகா சா பிபீலிகா. ரெண்டு இருந்ததுன்னா இலாஸ்க் தேகே தே பிபீலிகே. தாஹா காஹா தாஹா பிபீலிகாஹ. சாகா உஷி சா வைத்யா. தேகே தே வைத்யே. தாஹ காஹ தாஹ வைத்யாஹ. அதே மாதிரி ஈகாராந்த சப்தங்களுக்கு திருப்பியும் சாகா சா தர்வி, அதாவது லேடு கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது. தேகே தே தர்வியௌ. தாஹ காஹ தாஹ தர்வியஹ. சாகா சா லேखनी. தேகே தே லேखन्यौ. தாஹ காஹ தாஹ லேखन्यः. அதே மாதிரி பென்சில்ஸ்க்கு சாகா சா அங்கனி. தேகே தே அங்கன்யௌ. தாஹ காஹ தாஹ அங்கன்யः. ஓ நபும்சகலிங்க பதங்கள் ஃபலம் ஃபலே ஃபலானி புஷ்பம் புஷ்பே புஷ்பானி சக்கரம் சக்ரே சக்ராணி. இப்போ क्वेश्चन கேக்குறச்சு எப்படி கேட்போம்? ஏதத் கிம், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஏதத் கிம், ஏதத் छत्रम. What are these two? एते के, एते छत्रे. एतानि कानि, what are these? एतानि छत्राणि. அதே மாதிரி ஏதத் கிம், ஏதத் பர்ணம். ஏதே கே, ஏதே பர்ணே. ஏதானி கானி, what are these? ஏதானி பர்ணானி. ஏதத் கிம், again ஏதத் விமானம். एते के, एते विमाने. एतानि कानि, एतानि विमानानि. Okay, so ma'am, நீங்க இத படிக்கிறீங்களா? I'm in mute, ma'am. I'll just listen. I won't be able to read. Oh, okay, ma'am. Outside, yeah. Okay. So, tat kim, அது என்ன? இப்போ now we have finished etat ete etani. So we are asking tat etani. Tat kim, tat lokayanam. Okay. Te ke, what are those two? Te lokayane. Tani kani, what are those? Tani lokayanani. அதே மாதிரி tat kim, what is that? Tat simhasanam. Te ke, what are those two? Te simhasane. Tani kani, tani simhasanani. அதே மாதிரி கந்துகம் is ball. So if you are asking what is that? Tat kim, tat kandukam. Te ke, te kanduke. Tani kani, tani kandukani. verb என்ன? verb என்ன கண்ணா? இங்கிலீஷ்ல verb அப்படின்னு சொன்னா धातु. verb-னா தாத்து. இப்போ அஸ் தாத்துவோட மீனிங் பார்க்க போறோம், அதோட ஃபார்ம் பார்க்க போறோம். சரியா? அஸ் தாத்துக்கு என்ன மீனிங்? அஸ் தாத்துக்கு டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு மீனிங். அதாவது இருக்கிறது, ஏதோ ஒரு பொருள். இப்போ இந்த கூப்பின்னு வச்சுக்கலாம். சரியா? ஒரு பாட்டில் வச்சுக்கலாம். இந்த பாட்டில் இங்க இருக்கு இல்லையா? சோ அஸ் தாத்து மீன்ஸ் டு எக்ஸிஸ்ட். ஓகே, you know what do you mean by dhatu? Dhatu is a action word, that is a kriya padam. Okay va?
dhatu in Sanskrit is what we call verb in English. So நம்ம வந்து முதல்ல பார்க்க போற dhatu is as dhatu. As dhatu means to exist. அதாவது just the presence of something. Okay, so anything you say, anything you're talking about would definitely have the as dhatu after it. If you're just mentioning a noun, that would definitely have as dhatu after it. If it's used, even if it's not used, it is understood. When I say Rama, Rama is present, Rama is existing. Okay, so the dhatu as dhatu, with or without using it, it is understood that it joins with any form of noun if there is no other verb. So we are going to look into the forms of as dhatu. Okay va? As dhatu oda ekavachanam, dvivachanam, bahuvachanam forms வந்து எப்படி நம்ம வேற வேற நவுனோட இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி கிரியாபதம் அப்படின்னா என்ன? கிரியாபதம் is like I told you is a word which denotes an action. Okay, like gachati going, pathati reading, likhati means writing. Okay, so when a verb is indicating an action, it must also specify who is doing the action. Okay, when a verb, you use a form of verb, it should also specify who the doer of the action is. Okay va? So and it doesn't only specify that in Sanskrit, it specifies if the doer of the verb is in third person, second person or first person. It also specifies the count of it. சரியா? ஒரு தாத்து பதம் சம்ஸ்கிருதத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தத்துல ரூபம் வேற, நீ பண்ற அப்படின்ற அர்த்தத்துல செகண்ட் பர்சன்ல சொல்லுவோம் இல்லையா, யூ ஆர் டூயிங் அப்படிங்கிறது, அதுல வந்து ரூபம் வேற, he is doing or she is doing அப்படிங்கிற அர்த்தத்துல ரூபம் வேற. So இந்த மாதிரி for first person, second person, third person we have different forms in verbs when you take Sanskrit. அதே மாதிரி now we have classified the three persons இல்லையா, பிரதம புருஷம், மத்தியம புருஷம், உத்தம புருஷம் ஆயிடுது. இதுக்கு எல்லாத்துக்குமே ரூபங்கள் வேற. அதே மாதிரி ஏக வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனத்திலயும் ரூபங்கள் உண்டு. இப்போ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ரூபம் வேற, ரெண்டு பேர் பண்றா அப்படின்னா ரூபம் வேற, மூணு பேர் பண்றா அப்படின்னாலும் ரூபம் வேற. Before that again, when you take verbs, like I told you, there is a root word to all the noun. அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஒரு நவுனோட ரூட் வேர்டுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஒரு நவுனோட மூல ரூபத்துக்கு என்ன பேரு? பிராதிபதிகம் அப்படின்னு பேரு. அந்த பிராதிபதிக்கத்துல இருந்துதான் அந்த சப்தம் நிஷ்பத்தி ஆறுது. சரி, இப்போ அதே மாதிரி தாத்துக்கும் மூல ரூபம் அப்படிங்கறது ஒண்ணு உண்டு. இப்ப கச்சதி, பठति அப்படின்னு எடுத்துனோம்னா கச்சதி அப்படின்ற தாத்துக்கு கம் கதவ் அப்படின்னு தாத்து அர்த்தத்தோட சொல்றார். பாணினி வந்து தாத்து பாடம் அப்படின்னு ஒரு அப்பெண்டிக்ஸ், ஒரு புக் வச்சிருக்கார். அந்த கிராமர் ரூல்ஸ் எழுதின அஷ்டாத்தியாயிக்கு அப்பெண்டிக்ஸ் புக் ஒண்ணு உண்டு, தாத்து பாட்டம்னு பேர் அதுக்கு. அதுல he mentions almost 2000 different verbs. He doesn't just mention the verb, he gives the meaning for that as well. So gam dhatu means to go, pat dhatu means to study, lik dhatu is writing. So in the same way, when we take as dhatu, it means to exist. So that is the moola roopam of the verb. As means the moola roopam, the root form of the verb asti. So kriya padama the nishpati arache when it is formed into a complete verb form. In present tense, it is asti. How will the forms be? It will be asti, staha, santi. Forms எப்படி இருக்கும் அப்படின்னா asti in ekavachanam, okay va? Staha in dvivachanam, santi in bahuvachanam. If three people are existing, three or more people are there, you say santi, they are there. If one person is there, you use asti. Now, we look into the examples. We have balakah asti. Okay, no matter the gender of the noun. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன? Gender of the noun பொறுத்து pronouns மாறும் அப்படின்னு பார்த்தோம். கிரியாபதங்கள் மாறாது. கிரியாபதம் is the same in all the different genders of the noun. They don't change. Only pronouns change. சர்வநாம பதம் தான் வந்து மாறும். கிரியாபதங்கள் மாறாது. So asti, staha, santi you use when we are talking about third person. Third person pronouns ku or nouns ku we use asti if it is ekavachanam, staha if it is dvivachanam, santi if it is bahuvachanam. So balakah asti, there the boy is there.
Balakau staha. There are 2 boys. Which means it shows their presence, their existence. Balakaha santi. So there are many boys. அதே மாதிரி சுரிகா. சுரிகா அப்படின்னா knife அப்படின்னு அர்த்தம். சுரிகா அஸ்தி. There is a knife. சுரிகே ஸ்தஹ. There are 2 knives. சுரிகாஹ சந்தி. द्रोणी अस्ति. द्रोण्यौ स्तः. द्रोण्यः सन्ति. அதே மாதிரி விமானம் अस्ति. विमाने स्तः. विमानानि सन्ति. This is when it comes to proper nouns. இப்போ proper nouns ஆயிடுத்து. நம்ம வந்து pronounsக்கு பார்க்க போறோம். pronounsக்கு எந்த லிங்கம் எடுத்துட்டாலும் this is the set of ஏதத் சப்தம் இல்லையா? What shabda is it? It is etad shabda. Etad means this அப்படின்ற சென்ஸ்ல we use etad shabda. Okay? So all of these forms, eshaha, esha, etad, etau, ete, ete, இது எல்லாமே வந்து it comes under the etad shabda. தெரியறதா கண்ணா? ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறியா? தெரியுது ஜி. ஏஷஹ அஸ்தி. This person, whoever is nearby you, even இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்ற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். இப்போ ஏஷஹ அப்படிங்கிறதுக்கு since it's a pronoun, you can have a living noun there, you can also have a non-living noun there. இப்போ ஏஷஹ அப்படின்றதுக்கு if we are talking about Rama, you see he is there. If we are talking about a non-living entity here like khataha, padapaha asti அப்படிங்கறதே கூட ஏஷஹ அஸ்தி அப்படின்னா சொல்லுவோம். இது இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல வரும். இவன் இருக்கா, இது இருக்கு. ரெண்டுத்துக்குமே be it living nouns, be it non-living nouns, we use eshaha, saha only. In Sanskrit, you don't classify the usage of pronouns based on living or non-living, but based on the gender of the shabda. So, eshaha asti can also be used for a pot, for a non-living entity, like vrikshaha, or animals even, vanaraha, bhallukaha, pikaha, shukaha and all that. Also for Ramaha, Krishnaha, everything. Now when you're talking about 2 entities, நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதௌ ஸ்தஹ. இவா 2 பேர் இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்துல ஏதௌ ஸ்தஹ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏதே சந்தி. All of these people are there. அதே மாதிரி ஏஷா அஸ்தி. when you use in ஸ்திரீலிங்க, ஏஷா பார்வதி அஸ்தி. பார்வதி இருக்கா அப்படின்ற அர்த்தத்துல சொல்லலாம். பார்வதி அஸ்தின்னு சொல்லலாம். ஏஷா அஸ்தி, இவ இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஏஷா மாலா அஸ்தி. நவுன் யூஸ் பண்ணாமலும் ஏஷா அஸ்தி, ஏதே ஸ்தஹ, ஏதாஹ சந்தி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். when you take napumsakalinga again, you use etat asti, ete staha, etani santi. These things or these entities are there. Next, when you take the tat shabda, when you take the tat shabda, you have, it stands in the meaning of that. தூர இருக்கிறதுக்கு tat shabdam யூஸ் பண்ணுவோம் இல்லையா? So saha asti, avan இருக்கான். saha asti. இப்ப யாராவது இங்க இல்ல, ஆத்துல இருக்கான்னு வச்சுக்கலாம், நம்ம கிட்ட இல்ல, யாராவது கேக்குறச்சு நம்ம சொல்லுவோம் saha asti, he is there. Okay, saha asti. tau staha, அவ 2 பேர் இருக்கா. தூக்கம் வரதா, போர் அடிக்கிறதா கிளாஸ்? இனோஜி மியூட் பண்ணி வச்சுக்கோ. தே சந்தி, அவ எல்லாரும் இருக்கா அப்படின்ற அர்த்தம். சா அஸ்தி, again she is there, a person who is not nearby us. தூர இருக்கிறவாளுக்கு சா அஸ்தி ஸ்திரீலிங்க பதமா இருந்தா மட்டுமே. தே ஸ்தஹ, அவ 2 பேர் இருக்கா. So how do you know if you have to use staha or santi if it is te? Because it's all the same. Here these 2 are same and this one is also the same. இப்போ எந்த தேக்கு யூஸ் பண்றது? தே அப்படின்னு கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா இப்ப சந்தின்னு யூஸ் பண்றதா ஸ்தஹா அப்படின்னு யூஸ் பண்றதான்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஏன்னா ஸ்திரீலிங்க த்விவச்சனம், நபும்சகலிங்க த்விவச்சனம், புல்லிங்க பகுவச்சனம் எல்லாத்துலயுமே தே அப்படின்னு ரூபம் உண்டு. அதே மாதிரி ஏதத் சப்தம் எடுத்தனாலும் இங்க ஏதே, இங்க 2 ஏதே. எப்படி தெரியும் ஸ்தஹா யூஸ் பண்ணணுமா சந்தி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி வந்தா, it is based on the noun that you use, the proper noun that you use. இப்போ வந்து அது நவுன் ஸ்திரீலிங்கத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க வந்து தே அப்படின்னு யூஸ் பண்ணணும், இல்ல ஸ்தஹா அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி
பகுவச்சனத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் புல்லிங்கத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ சஹ அஸ்தி, தௌ ஸ்தஹ, தே சந்தி. சா அஸ்தி, she is there. தே ஸ்தஹ, they too are there. தாஹ சந்தி. தத் அஸ்தி, தே ஸ்தஹ, தானி சந்தி. இப்போ this is, இது எல்லாமே வந்து question formatல வரும். இது எல்லாமே வந்து question formatல. கஹ அஸ்தி, யார் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இது எல்லாமே. ஏன்னா கிம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ராமானுஜா, கிம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? கிம் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கண்ணா? What is what? this? கஹ அஸ்தி அப்படின்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல யார் இருக்கா அப்படின்னு ரெண்டு அர்த்தமே. இப்ப கஹ அப்படின்றது if it is for ராமா, யார் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். if it is for a non living thing, என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கௌஸ்தஹ, what two things are there? கே சந்தி. அதே மாதிரி கா அஸ்தி, who is there or what is there? கேஸ்தஹ, காஹ சந்தி. கிம் அஸ்தி, கேஸ்தஹ, again கானி சந்தி, என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல. ஓகே, இப்போ ராமானுஜா, Ji. நான் ஒரு சிமிலாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏதே சந்தி, ஏதே ஸ்தஹா, இதுக்கு நான் என்ன சொன்னேன், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். ஏதே சந்தி, இங்க எல்லாமே என்ன சேமா இருக்கு? ஏதே சந்தி, ஏதே ஸ்தஹா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் என்ன சேமா இருக்கு? Ji. ஏதே அப்படிங்கிற பதம் சேமா இருக்கு. ஓகேவா? ஏதே அப்படிங்கிற பதம் சேமா இருக்கு இல்லையா? ஏஷஹ ஏதோ ஏதே, ஏஷா ஏதே ஏதஹ, ஏதத் ஏதே ஏதானி அப்படிங்கிற இடத்துலயும், சஹ தௌதே சாதே தாஹ தத்கே தானி அப்படிங்கிற இடத்துலயும் தே அப்படிங்கிற சப்தம், இங்க ஏதே அப்படிங்கிற சப்தம் எல்லாமே சேமா இருக்கு இல்லையா? சோ இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னா, ஏதே கஜாஹ, கஜாஹ அப்படிங்கிறது பகுவச்சனத்துல ரூபம் இல்லையா? சோ பகுவச்சனத்துல எங்க பிரயோகம் பண்ணுவோம்? புல்லிங்கத்துல தான் பிரயோகம் பண்ணுவோம். கஜ சப்தத்திலேயே வந்து அது நமக்கு சொல்லி கொடுத்துரும், அது வந்து புல்லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பகுவச்சனம். சோ யூ ஆட்டோமேட்டிக்லி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் புல்லிங்க பகுவச்சனம் ஏதே. இப்போ the noun பாலிகே tells you பாலிகா சப்தம் வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So understand it is the ஸ்திரீலிங்க த்விவச்சன form of the pronoun அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? Sir, am I clear till this? Yes, clear. Okay. So we'll have to watch for the not only the gender, you have to watch for the vachanam also. Vachanam also, yes sir. Yeah. Yes. So phalam phale அப்படிங்கிறது phale த்விவச்சனத்துல இருக்கு, and phala சப்தம் வந்து நபும்சகலிங்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So அதனால you understand it is ஏது நபும்சகலிங்க சப்தத்துல த்விவச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சஹ தௌதே அப்படின்னு எடுத்துக்கிறச்சு தே பாலகாஹ, பாலகஹ பாலகௌ பாலகாஹ. So this plural tells you that it is புல்லிங்க பகுவச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற ப்ராப்பர் நவுன் சா தே தாஹ, சா ஜனனி, தே ஜனன்யௌ அப்படிங்கிறது ஜனன்யௌ அப்படின்னு த்விவச்சனத்துல இருக்கு. So we understand it is ஸ்திரீலிங்கம். ஜனனி சப்தம் ஸ்திரீலிங்கம், த்விவச்சனத்துல இருக்கு. அதனால ப்ரோனவுன் என்ன யூஸ் பண்ணுவோம்? தே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். Now when you take napumsakalinga, the same. Kamalam, kamale, kamalani, tat kamalam, te kamale, tani kamalani அப்படின்னு ரூபங்கள் வரும். So கமலம், கமலே, கமல சப்தம் நபும்சகலிங்கம், அதனால வந்து தே அப்படிங்கிறது நபும்சகலிங்க த்விவச்சனம். So ராமானுஜா, ப்ரோனவுன் சேமா இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிப்ப? என்ன ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும்? பதத்துல என்ன ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும்? புல்லிங்க பதத்துல பகுவச்சனம் தே, அடுத்தது ஸ்திரீலிங்கத்துல எப்படி கண்டுபிடிப்ப? ஸ்திரீலிங்கத்துல த்விவச்சனம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்ப? ஒண்ணு நவுனோட ஜெண்டர் பார்க்கணும், சரியா?
அந்த வேர்ட் என்ன லிங்கத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், என்ன வச்சனத்துல இருக்குன்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இஸ் ஜெண்டர், செகண்ட் ஒன் இஸ் வச்சனம். ஓகே, லிங்கம் வச்சனம் இது ரெண்டும் கவனிக்கணும்.